நம்ம காலையில் என்ன செய்திருக்கோம், சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சாப்பாடு அடுப்பில் இருக்குதுங்க. அப்புறம் என்ன பொரியல் பண்ணேன்னு நீங்கள் பார்க்கலாம். சாம்பார் அப்படி தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வைக்காட்டலாம் அடுப்புலேயே சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்தோம், பீக்கங்க தான் வளர்க்குறேன். கொஞ்சமாக கடைஞ்சிருந்தா நல்லா இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணி இது ஆகுது பார்த்திங்களா. பீக்கங்காய் பொரியல், ரசம், சாம்பார். வாங்க மக்களே சாப்பிடலாம். சாப்பிட்டு யூடியூப் தான் கம்ப்ளைண்ட் இருக்கனால என்னால் லைவ் யார் கமெண்ட் பண்ணாலும் தெரியலை. அதனால தான் மற்ற மாதிரி வீடியோ இப்படி போடுறேன். மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள் மக்களே. சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு வேகுது. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். வாங்க மக்களே சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன். நைட்டே துவைச்சிட்டேன். ஆனால் துவைக்க இந்த இது பண்ணலை. அப்புறம் காலையில் தான் இப்போ தான் துவைச்சி காய போட்டேன். வானம் பார்த்திங்கன்னா மோடமாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள் கரும்பு காடெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்திங்களா. மலை சைடெல்லாம் தெரியவே இல்லை. அந்த சித்தேஸ்வரர் மலை தெரியும் பார்த்திங்களா, அது கூட தெரியலை. அப்படின்னா நல்ல மோடம் ஆயிடுச்சு. மழை வருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா.